வணக்கம், நான் உங்கள் செப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாமை அரிசி பொங்கல், சாமை பொங்கல்னு சொல்லுவோம். அதை நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். 1 கப்பு சாமை அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுதான் இது. அப்புறம் நெய், முந்திரி, இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தேவையான சால்ட்டு, பெருங்காயத்தூள். இப்போது பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஊற வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். எந்த கப்பில் நம்ம அந்த சாமை அரிசி எடுத்தோமோ அதுலேயே 5 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். 5 கப் ஊற்றிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். மீதி தாளிப்பில் சேர்த்துக்குவோம். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதுக்கு சிலர் மஞ்சத்தூள் போடுவாங்க. மஞ்சத்தூள் தேவையில்லை, அதை எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. இதுவே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே அந்த கலர் வந்துடும். சால்ட்டு போட்டிருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிளகு கொஞ்சம், சீரகத்தை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்குவோம். மீதி தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரை தரும். ஒரு கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்குவோம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். நம்ம வெந்து வரும்போது இது ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்குவோம். இப்போ மிளகு சேர்த்துக்குவோம் தாளிப்புக்கு. மிளகு பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம சீரகத்தை சேர்த்துக்குவோம். சீரகம், இஞ்சி, முந்திரி, முந்திரி பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிப்பு பொங்கலில் சேர்த்துட்டேன். இப்போது மிக்ஸ் பண்ணிக்குவோம்.